Hello students, how are you? Today nested loop concept பார்க்க போறோம். So ஒரு example 1 2 2 3 3 3 4 4 4 4 5 5 5 5. So இந்த pattern generate பண்றது எப்படின்னு பார்க்க போறோம் today's class. So this is one of the example for nested loop concept. Okay. So first loop எப்படி execute ஆகுதுன்னு தெரியணும் உங்களுக்கு. அப்பதான் nested loop எப்படி execute பண்ணலாம்ங்கிறது உங்களுக்கு புரியும். So first நம்ம வந்து simple for loop பார்க்கலாம். So for I in range 1,6 print I இது நீங்க கொடுத்தீங்கன்னா range method will generate a sequence of number 1 2 3 4 5 the 5 number generate பண்ணிருக்கு range அப்படிங்கிறது the first number starting number and second number end number include பண்ண மாட்டாங்க so till end minus 1 so in the sequence of number range method generate ஆயிருக்கும் so each iteration I வந்து ஒவ்வொரு value assign ஆகும் so first iteration I value வந்து 1 so 1 will print ஆயிருக்கும் second iteration I value 2 எடுத்துப்பாங்க so 2 print ஆகும் third iteration I value 3 so உங்களுக்கு output 3 வரும் fourth iteration I value 4 print ஆகும் fifth iteration I will be assigned வந்து last number assign ஆயிருக்கும் 5 so உங்களுக்கு 5 print ஆகும் so till the last number of sequence எல்லா நம்பரும் print பண்ணிடும் ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா நான் ஐடியலி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோடய சிஸ்டமில் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஷோ பண்ணுறேன் ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,6 கோலன் ஸோ அட் த எண்ட் ஆஃப் த சின்டாக்ஸ் உங்களுக்கு கோலன் போட்டிருக்கணும் ஆட்டோமேட்டிக்கலாக ரிமைனிங் பிளாக்லாம் உங்களுக்கு இன்டென்ட் ஆயிரும் ஸோ பிரிண்ட் ஐ ஓகே ஸோ இது நீங்கள் சேவ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் 1 2 3 4 5 எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஓகே ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரோஸில் வந்திருக்கு இல்லைங்களா பேட்டர்ன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரோவில் வந்திருக்கு பட் கிவன் பேட்டர்ன் பாருங்கள் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஸோ எப்படி நீங்கள் இந்த இதை சேஞ்ச் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரோவில் உங்களுக்கு 1 2 3 4 5 அவுட்புட் வந்திருக்கு ஸோ இது வந்து நீங்கள் ஒரே சீக்வன்ஸில் 1 2 3 4 5னு பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் எண்டுன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது ஸோ இந்த எண்ட் ஆர்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பை டிஃபால்ட் எண்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ /n நியூ லைன் அதனால தான் நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் கண்ட்ரோலில் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அடுத்த லைன் நியூ லைன் நெக்ஸ்ட் நியூ லைன் போகுது கண்ட்ரோல் அதே இது நீங்கள் எண்ட் ஆர்குமெண்ட்டை ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ரோவில் பிரிண்ட் ஆகும் ஸோ ஹவு த ஸ்டேட்மெண்ட் எண்ட்ஸ் ஸோ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் கர்சர் எங்கே போகணும் பை டிஃபால்ட் /n இப்போது நான் வந்து அதை ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன் எனக்கு நெக்ஸ்ட் லைன் போகக்கூடாது எனக்கு வந்து ஸ்பேஸே போதுமானது
ஓகே, ஸோ நான் இப்போ எனக்கு அவுட்புட் 1 2 3 4 5ன்னு ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இப்போ 1 2 3 4 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கோடை நான் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்? ஸோ எனக்கு வந்து டார்கெட் நமக்கு இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் கொண்டு வரணும். கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இது நம்ம ரோன்னு சொல்லுவோம். ரோ 1 2 3 4 5 இருக்குது. அதே மாதிரி காலமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஆக்சுவலி இண்டெக்ஸிங் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ல் ஸ்டார்ட் ஆகும். நம்ம இங்கே வந்து காலம் 1 2 3 4 5. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ 1 2 3 4 5 எப்படி 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண போகலாம் பார்க்கலாம். இட்ஸ் அ ஃபார் லூப். இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு ஃபார் லூப் தேவை. ஸோ ஒரு ஃபார் லூப் 1 2 3 4 5 எப்படி பிரிண்ட் ஆகுன்னு பார்த்துட்டோம். இன்னொரு ஃபார் லூப் எப்படி இது 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணலாங்கிறதுக்காக அவுட்டர் ஃபார் லூப் இருக்குது. ஸோ திஸ் இன்னர் ஃபார் லூப் வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 பிரிண்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கு அவுட்டராக ஒரு ஃபார் லூப் இந்த 1 2 3 4 5 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க ப்ரோக்ராமை? ஸோ அவுட்டர் ஃபார் லூப் ஒன்று கொண்டு வர போகிறீங்க. ஃபார் j in range 1, 6 அது உள்ளார இந்த இன்னர் ஃபார் லூப்பை கொண்டு வர போகிறீங்க. ஃபார் I in range 1, 6. ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 டைம்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள் மாடிஃபை பண்ணதுக்கு பார்க்கலாம் எப்படி அவுட்புட் வருதுன்னு. இந்த ஃபார் லூப், ஸோ இந்த கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவுட்டர் ஃபார் உள்ளார நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபார் j in range 1, 6. ஸோ 5 டைம்ஸ் நான் 1 2 3 4 5 எனக்கு அவுட்புட்டாக வரணும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 1 2 3 4 5 வருது. பட் எப்படி உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு? ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. பட் நமக்கு டிஃப்ரெண்ட் ரோஸில் வரல, ஒரே சிங்கிள் ரோவில் வருது. நமக்கு மல்டிபிள் ரோவில் வரணும் இல்லைங்களா? ஸோ என்ன சேஞ்சஸ் இங்கே பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒன்ஸ் ஒரு ஃபார் லூப், ஸோ j in range 1, 5. ஸோ j1 இருக்கும்போது உங்களுக்கு 1 செட் ஆஃப் 1 2 3 4 5 பிரிண்ட் ஆகும். அது முடிஞ்சதும் உங்கள் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1 2 3 4 5 பிரிண்ட் ஆனதும் உங்கள் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைன் போகும். ஸோ உங்களுக்கு 1 2 3 4 5 டைம்ஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நமக்கு கிடைச்சி. ஓகே, ஸோ நம்ம டார்கெட் வந்து உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும்? 1 the pattern 1 2 2 3 3 4 4 5 5 அச்சீவ் பண்ணணும். அதுதான் நமக்கு டார்கெட்டு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சேஞ்ச் என்ன பண்ண போகிறோம்? இந்த பேட்டர்னை நல்லா அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் அவுட்டர் ஃபார் லூப் இங்கே j யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னர் ஃபார் லூப் காலம்க்கு I யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணோன்னா j1ங்கும்போது இது 2 3 4 5. ஸோ ஃபார் j1 இருக்கும்போது I 1 2 3 4 5. j2 இருக்கும்போது 1 2 3 4 5. இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வரும். இப்போ உங்களுக்கு I பிரிண்ட் பண்ணுறீங்க, தட் இஸ் இன்னர் 1 2 3 4 5க்கு I வேல்யூ, காலம் நம்பர் வேல்யூ. இன்ஸ்டெட் ஆஃப் I நீங்கள்
ஜே பிரிண்ட் பண்ணிங்கன்னா என்ன பேட்டர்ன் வருதுன்னு பார்க்கலாம். that is column number. பாருங்க 1 2 3 4 5 1 column wise, that is 1 5 times 2 5 times 3 5 times நமக்கு column number multiple times print பண்ணுறோம். sorry, row number. so row 1 5 times, row 2 5 times, row 3 5 times, row 4 5 times னு column value நம்ம எத்தனை ரோ இருக்கோ அத்தனை டைம் அந்த காலம்க்கு நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ நம்ம பேட்டர்னில் இதுவரை ஓகேயா? எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இங்கே இந்த நம்ம கிவன் பேட்டர்னில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை காலம் இருக்குது? ஒன்லி 1 காலம் இருக்குது. செகண்ட் ரோவில் எத்தனை காலம் இருக்குது? 2 காலம்ஸ் இருக்குது. தேர்ட் ரோவில் எத்தனை காலம்ஸ் இருக்குது? 3 காலம் இருக்குது. ஸோ த நம்பர் ஆஃப் ரோ வந்து டிபெண்ட் அப்பான் நம்பர் ஆஃப் காலம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் ஒவ்வொரு ரோக்கும் 5 காலம் வைக்கிறதுக்கு பதிலாக த இன்னர் ஃபார் லூப் உங்களுக்கு காலம். ஸோ இன்னர் ஃபார் லூப் வந்து டிபெண்ட் அப்பான் அவுட்டர் ஃபார் லூப், that is outer row value. ஸோ உங்களுக்கு மூணாவது ரோவில் 3 காலம், 4வது ரோவில் 4 காலம். ஸோ காலம் வந்து ஜேயோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டார்கெட் வேல்யூ எப்படி பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறப்போ அந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரும். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். For j in range 1,6, for I in range 1, j plus 1 நீங்கள் print பண்ணுறீங்க row value, that is j, ended by space. once அந்த row முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நியூ லைன் வரும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் காலம் டிபெண்ட் அப்பான் த ரோ வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஜே வந்து உங்களுக்கு ஒன்னா இருக்கும்போது I value 1, 1 plus 1 2, that is I வந்து உங்களுக்கு 1 தான் எடுக்க முடியும். ஸோ ஒரே ஒரு காலம் தான் வரும். ஸோ அந்த ஒரு காலமும் நீங்கள் வந்து ரோ வேல்யூ பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 1. ஸோ ஒன்ஸ் டன் உங்களுக்கு நியூ லைன் கண்ட்ரோல் போகுது அந்த ரோ முடிஞ்சதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷனில் உங்களுக்கு ஜே வந்து 2 ஆகும். ஸோ 2 ஆகும்போது I வேல்யூ 1 இருந்து ரேஞ்ச் 2 plus 1 3, that is ரேஞ்ச் வந்து I வந்து 1, 2 எடுத்துக்கலாம். ஸோ மீனிங் தட் 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 2 டைம்ஸ் ஜே வேல்யூ, தட் இஸ் 2 உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்படி தான் உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.